நம்முடைய பவுண்டரிலெஸ் கிரியேட்டிவ்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது. அதை காம்பன்சேட் பண்ண இது போன்ற டெக்னாலஜிகள் பெரிய அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பட் இந்த எக்கானமி அது நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போ கால் மார்க்ஸுடைய டாஸ் கேபிட்டலில் சரியா புரிஞ்சுக்கலைன்னு நம்புறவங்க இருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர் ஒல்ஃப்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு சரியா புரிஞ்சிக்கல, அதனால் நான் புரிய வைக்கிறேன். அது அப்போ எழுதப்பட்டது. அதில் இருக்கிற சில ஆதார உண்மைகளை எடுத்துக்கிட்டு அது நமக்கு எப்படி பொருந்துங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போடுறாரு. அதில் அவர் பேசுறது என்னைக்குமே இப்போ நடக்கிறது கேபிட்டலிசம் மட்டும் இல்லை, இட் இஸ் கார்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறாரு அவர். கார்பரேட் கவர்னன்ஸ் அது ஒரு புது பாலிடிக்ஸ். அதாவது மார்க்சிசம், இது டோட்டாலிட்டேரியனிசம் மாதிரி இது ஒரு கார்பரேட் கவர்மெண்ட். இது இப்போ உலகம் பூரா அதை காப்பி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அது பணத்தை மட்டுமே அது என்ன பண்ணணும், கோவிடுக்கு பெருசாக உதவி பண்ணாது, பாவர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா இங்கே இல்லாமல் 10 பேர் யாரும் இருப்பான். சண்டைக்கு போகும்போது சாகவே கூடாதுன்னு போக முடியும் சண்டைக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சமாதானங்கள்லாம் சொல்லப்படும். அதை மாத்துறாங்க உடனே. இப்போ சொல்றாங்க இல்லையா, எனக்கு இப்போ நான் மீட் பண்ற கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாரும் 80 வயசுக்கு மேல தெளிவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பழைய பழமொழி உண்டு, 20 வயசுக்குள்ள நீ கம்யூனிஸ்ட் ஆகலைன்னா நீ முட்டாள், 45 வயசுக்கு அப்புறமும் நீ கம்யூனிஸ்டா இருந்தேன்னா நீ முட்டாள் அப்படின்னு அது எதிர்த்து ஆனா நான் பாக்குறவங்க எல்லாம் வயசானவங்க இருக்குங்க. இப்ப டி. பத்மநாபன் இங்க எழுத்தாளர் ஒருத்தர், பெரிய எழுத்தாளர், இந்த சித்தாந்தத்தில் விசுவாசம் 95 வயசு, உடம்பு முடியாம படுத்துட்டாரு. நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன், தம்பி கூப்பிட்றா, எழுதி உட்காந்துட்டேன்னு உட்காந்து போட்டோ அனுப்புறாரு. அவரு போயிடாதீங்க, வேணும் வேணும்னு சொன்னாரு.